உங்கள் அனைவருக்கும் மதிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு யாரோட விழாவை, யாரோட பிறந்த நாளை கொண்டாடுறோம்? நம்மளாம் பிறந்த நாள் கொண்டாடினா என்ன செய்வோம்? பிறந்த நாள் அப்ப என்ன செய்வோம்? என்னப்பா? பேசணுமா? கேக் வெட்டுவோம் இல்லையா? இப்ப காமராஜர் அவர் பிறந்தனால கேக்கெல்லாம் வெட்டினது இல்லை, நிறைய நல்ல காரியங்கள் தான் செஞ்சிருக்காரு. இப்போ அவர் நம்ம நினைக்கிறோம் அப்படின்னா அவர் செஞ்ச நல்ல செயல்களை நம்ம என்ன செய்யணும்? நம்ம செய்யணும். புரியுதா? இப்ப அவரை பத்தி நிறைய இங்க ஸ்பீச் கொடுத்தாங்க இல்லையா? அது ஏதாவது உங்களுக்கு புரிஞ்சுதா? ஏதாவது ஒண்ணு பாயிண்ட் எடுத்துக்கிட்டீங்களா? கேட்டதோடு இருக்கக்கூடாது. நம்ம வாழ்க்கையில என்ன செய்யணும்? ஏதாவது ஒண்ணு நம்ம மைண்ட்ல ஏத்திக்கிட்டு அது நம்ம வாழ்க்கையில கடைபிடிச்சு நம்ம பின்னாடி அவர் போல இருக்கணும். புரியுதா? ஃபுல்லா அவர் போல இருக்கணும் இல்ல, ஏதோ ஒரு இது நம்ம வாழ்க்கையில வாழ்ந்து காட்டணும். புரியுதா? இப்ப காமராஜர் எப்ப பிறந்தாரு? 1903ஆம் ஆண்டு. எங்க பிறந்தாரு? விருதுநகர்ல. சரியா? இப்ப அவரை பத்தி ஒரு சில டிப்ஸ் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். அவர் எப்படின்னா ரொம்ப ஞாபக சக்தியோட இருப்பாராம். யாராவது ஒருத்தரை பார்த்துட்டா திரும்பி அவங்களை எங்க பார்த்தாலும் என்ன சொல்றாராம்? இவராவே போய் வழிவிட்ட பேசுவாராம். அது மாதிரி அவங்க பேரு சொல்லி கூப்பிடுறது, அந்த மாதிரி நிறைய செஞ்சிருக்கு. நிறைய ஞாபக சக்தியோட அவர் இருந்திருக்காரு. அது மட்டும் இல்ல, அன்னைக்கு ஒரு பையன் பேசினால இது மாதிரி மாடு மேய்ச்சிட்டு இருக்கையில இவர் போறப்ப என்ன செஞ்சாரு? ஏன் இதை செஞ்சிட்டீங்கன்னு சொன்னப்ப அந்த பசங்க என்ன சொன்னாங்க? எங்களுக்கு கல்வி இல்லை அப்படின்னு சொன்னப்ப இவர் கல்வி கற்க ஏற்பாடு பண்றாரு. அது மாதிரி மதிய உணவு இல்லைன்னு சொன்னோன்னே மதிய உணவு ஏற்பாடு பண்றாரு. அமைச்சர்கள்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னா பணம் கிடையாது, நிதியுதவி இல்லை அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இவர் என்ன சொன்னாரு? நம்ம பிச்சை எடுத்தாவது என்ன செய்யணும்? மதிய உணவு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி மதிய உணவு ஏற்படுத்தி இன்னைக்கு வரைக்கும் என்ன செய்யுது? மதிய உணவு கொடுக்குறாங்களா இல்லையா? நம்ம ஸ்கூல்ல தமிழ் மீடியத்துல தான் கொடுக்குறாங்க, கவர்மெண்ட் ஸ்கூல்ல. சரியா? அதனால அது அவர் ஏற்படுத்துறதுனால குழந்தைகளுக்கு ஒரு உணவு ஏற்பாடு செய்யப்பட்டு அது இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு. அது மாதிரி பாத்தீங்கன்னா அவர் துண்டு போட்டுக்காரு, பாத்திருக்கீங்களா? இங்க கவனிமா எல்லாம் உங்களுக்காக தானே பேசிட்டு இருக்கேன். ஏன் அந்த துண்டை போட்டிருக்காரு தெரிஞ்சுக்கணும். அவங்க பாட்டி இறந்தப்ப அந்த இறுதி சடங்குல அந்த துண்டை அவர் மேல போட்டாங்களாம். அதனாலதான் அதுல இருந்து அவர் துண்டை எடுக்கவே இல்லை. எப்ப பார்த்தாலும் அவர் துண்டை போட்டுட்டே இருப்பாரு. இன்னொரு விஷயம் என்னன்னா, மாலை போட்டா அவருக்கு பிடிக்காதாம். மாலை என்ன செஞ்சிருவாரு? தூக்கி எறிஞ்சிருவாராம். ஆனா இந்த மாதிரி கதர் துண்டு போட்டா அதை வாங்கி வச்சுப்பாராம். அதை வாங்கி எங்க அனாத பிள்ளைங்கலாம் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு கொண்டு போய் அதை கொடுப்பாராம். நிறைய உதவி அது மாதிரி செஞ்சிருக்காரு. அது மாதிரி பாத்தீங்கன்னா நிறைய தொழிற்சாலைகள்லாம் தமிழ்நாட்டுல எப்ப இருந்துச்சுன்னா காமராஜர் முதலமைச்சர் இருந்தவர் தான் நிறைய இடத்துல தொழிற்சாலை